சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சத்தியமா என் மனசார சொல்றேன், என் கண்ணாலேயோ மனசாலேயோ புத்தியாலேயோ நான் உனக்கும் கதிருக்கும் என்னைக்குமே வித்தியாசம் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம் சித்தப்பு. எனக்கும் தான் அழகு. மனசுல இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு இப்போ. சித்தப்பு, நான் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். கதிர் பையலுக்கு இன்னுமா படிப்பு முடியல? பாத்தியா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்தே போயிடுச்சு. அண்ணே, கதிர் போன் பண்ணா எல்லாரையும் விசாரிச்சாப்ல. படிப்பு முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வந்துடுற, எனக்கு பெரியம்மா அழகண்ண எல்லாரையும் பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னான். என்ன சொல்ற சித்தப்பு? கதிர் நம்ம வீட்டுக்கு வரானா? ஐயா ஜாலி! என்ன இசு அப்படி பாக்குற? என் தம்பி கதிர் வரான். கதிர்னா கதிர் வேல். அவனை நீ பார்த்தது இல்ல? அவனும் உன்ன மாதிரி தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவன். ஆமா ஈஸ்வரி, கதிரும் அழகும் ராமன் லக்ஷ்மணன் மாதிரி ஒன்னாதான் படிச்சாங்க, ஒன்னாதான் வளர்ந்தாங்க. கதிரை படிக்க வச்சதும் உன் மாமனார் தான். அப்படியாத்தே? ஆமா இசு, என் அப்பா என்னை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு ஆளாக்கிடணும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம மூளைக்கிட்ட இந்த படிப்பெல்லாம் ஏறாம போயிருச்சு. அதான் என்னைய விட்டுட்டு கதிர்வேலாச்சும் நல்லா படிக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. அவனும் இப்ப நல்லா படிச்சுட்டு காலேஜே கரைச்சு குடிச்சிட்டு வரான். என்னமா? ஆமா, அவரையே நம்ம கல்யாணத்துக்கு வரல. அவனுக்கு அப்போ செமஸ்டர் பரீட்சை நடந்துட்டு இருந்தது, அதனால தான் அவன் வரல. ஆனா அதுக்கே போன்ல ஒரே அழுகமா. என்னால என் அண்ணன் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு குழந்தை மாதிரி அழுதாமா. ஈசே, இப்ப என் தம்பி உன்னை பார்த்துட்டு என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. ஏன், எனக்கு என்ன சின்னையா? என்னது உன்னை பார்த்தது அவன்? நம்ம அண்ணி எம்பிட்டு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க, பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல இருக்க. ஒரு அதிரடி நாயகின்னு உன்னை என்னெல்லாம் சொல்லி கூப்பிட போறான்னு எனக்கே தெரியல. சரி நீ, அப்ப நான் வரேன், மார்க்கெட் போகணும். வர அழகு. அத்தை, நானும் சின்னையாவும் ரூம்ல இருக்கோம், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. கண்டிப்பாமா. சரிம்மா, போ. கிரிஜா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துறேன், மத்தியானம் லஞ்சுக்கு வந்துறேன். என்னங்க என்னங்க, பேக மறந்துட்டு போறீங்க? மறந்துட்டேன் கிரிஜா, ஏதோ ஞாபகத்துல அப்படியே போயிட்டேன். இத மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஞாபகம் மறதி உங்களுக்கு? இல்ல, அந்த ட்ரோன் கேமரா ஞாபகம் தான் கிரிஜா. அந்த கேமரா நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி கையில கிடைச்சிடுமோன்னு யோசிச்சுட்டே கிளம்புனா, அதான் பேக்க மறந்துட்டேன். ஏங்க, அந்த கேமரா நமக்கு தான் கிடைக்கும், நீங்க சும்மா மனச போட்டு குழப்பிக்காதீங்க. சரி கிரிஜா, நான் கிளம்புறேன். சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. என்னம்மா? ஏண்டி கிளம்புறப்போ கூப்பிடுறேன்? அப்பா போன் விட்டுட்டாருமா. ஐயோ, நான் இதே மறந்துட்டேனா? சரி கொடு, நான் கிளம்புறேன். ஏங்க, ரொம்ப குழப்பமா இருந்தா ஆபீஸ்க்குலாம் போகாதீங்க, நம்ம வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல கிரிஜா, இன்னைக்கு நான் கிளம்பி போய் தான் ஆகணும். என்ன விஷயம்னா, நான் தனியா ஃபைனான்ஸ் பண்ற பார்ட்டிக்கு பணம் கொடுக்கணும் கிரிஜா. சரி, நான் கிளம்புறேன். சரிப்பா, பை. இந்த வீடா? இந்த வீடுதான். ஏங்க, யாருங்க இவங்க? இவங்கள பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? கிரிஜா, இவங்க தான் அந்த ட்ரோன் கேமரா பசங்க. ஏங்க, இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? ஈஸ்வரிய பாக்குறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் பேசாத, சைலண்டா இரு. சரிங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஈஸ்வரி அக்காவை பார்க்கணும். உங்களை ஈஸ்வரிக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க தான் இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அப்படியா? சரி வாங்க. ஈஸ்வரி மாடியில் என் அக்கா ரூம்ல தான் இருக்கா. கிரிஜா, நீங்க ஏறு, நான் உங்களை கூட்டு போறேன். வாங்க.
சம்பத் யார் இவங்க? வாங்க. ம் சரி வா. யார் நீங்க? கையெடுங்க முதல்ல. டேய், யாரா நீ? எதுக்கு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? முதல்ல டிஷர்ட்ல கையெடுங்க. என் மச்சான் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். கையெடுங்க முதல்ல. டேய், யாரா உன் மச்சான்? ஏய் வெளிய வாடா. டேய், நீ இன்னைக்கும் வந்திருக்கியா? உன்னதான்டா நான் தேடிட்டு இருந்தேன். வாடா, வா. ஈசு, என்னாச்சு ஈசு? வா. ஈசு. என்னாச்சு ஈசு? ஏண்டா டேய், நீங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா? சின்னியா, விடுங்க, விடுங்க. அபி, அபி சும்மா இரு, அபி. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. டேய், இன்னைக்கு எதுக்குடா வந்த? அக்கா, நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரலக்கா. நேத்து இந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணத யாரோ பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கக்கா. எங்க அம்மா, ஏண்டா ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டியே, நீ என் வயித்துல பிறந்தவனான்னு கேட்டு என்ன விளக்கமா தலைய அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்கக்கா. இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து சாரி சொல்ல சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். தனியா வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சப்போர்ட்டுக்கு இவனை கூட்டிட்டு வந்தேன். இவன் என்னடான்னா ஆசிட் மூட்டையை கொண்டு வந்து அந்த பொண்ணு மூஞ்சிலே அடிக்க சொல்றான்க்கா. ஆனா எனக்கு அதுல இஷ்டமே இல்லக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. சொல்றா, அடிக்காதுக்கா. அக்கா அடிக்காதுக்கா. டேய், முட்டை எங்க இருக்குன்னு முதல்ல சொல்றா. என்னடா பாக்குற? சொல்றா, சொல்றா. எங்கடா இருக்கு முட்டை? அண்ணா, அந்த பையில இருக்குன்னு. கையிலையா? தள்ளு. இதுல எந்த முட்டை ஆசிட் முட்டை? அத உன் மூஞ்சிலே அடிக்கிறேன். சொல்லுடா. அக்கா, இது எல்லாமே ஆம்லெட் ஆப் ஆயில் போடுற நார்மல் முட்டை தான் அக்கா. இது ஆசிட் முட்டை எல்லாம் கிடையாதுக்கா. நான் ஒரு சும்மா பில்டப்புக்கு ஃபீல் அவுட்டக்கா. எனக்கு தெரியாதுக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. டேய், மன்னிப்பு கேக்குற மூஞ்சிய பாரு. யாரா போன்ல? என் அம்மா தான்க்கா கூப்பிடுறாங்க. ஆன் பண்ணி பேசு. ஸ்பீக்கர்ல போடு. மா, சொல்லுமா. டே கஜா, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன, கேட்டியா? இப்பதாம்மா கேட்டுட்டு இருக்கம்மா. நிஜமா தான் சொல்றியா, பொய் சொல்றியா? நிஜமாதாம்மா சொல்றேன். அப்படியா? அப்ப அந்த பொண்ணுகிட்ட செல்ல கொடு, அதுகிட்ட நான் பேசுறேன். இதோ கொடுக்குறேம்மா. இரு. அம்மா, என் பேரு ஈஸ்வரி. அம்மாடி, என் பையன் உன்கிட்ட தப்பா... அம்மா 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 ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பையன் என்கிட்ட தகராறு பண்ணல, என் தங்கச்சி கிட்ட தான் தகராறு பண்ணான். அவ பேரு அபி. அவளால பேச முடியாது. ஆட கடவுளே, வாய் பேச முடியாத பொண்ணுகிட்டே என் பையன் கலாட்டா பண்ணா. இந்த பையன் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. அம்மாடி, அவனுக்காக நான் உன்கிட்டயும் உன் தங்கச்சி கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேம்மா. வேணும்னா உங்க கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறேம்மா. என் பையன் அறியாம தப்பு பண்ணிட்டாமா. இனிமே உன் தங்கச்சி இருக்கிற திசை பக்கம் கூட வரமாட்டாமா. அம்மா அம்மா அம்மா, பெரிய மனசு பண்ணி அந்த பாவி பையனை மன்னிச்சு விட்டுருமா.
அவங்கள அடிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுலான்னுதான் நானும் சின்னையாவும் போனோம். ஆனா அவனோட அம்மா விஷயத்தை கேள்விப்பட்டு அவனை அடிச்சு திட்டி அபி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த அம்மா என்கிட்டயும் பேசினாங்க கிரிஜா மேடம். என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாங்க. கால்ல விழறவங்கள மன்னிக்காம இருக்கிறது அது நியாயமா? நீங்களே சொல்லுங்க மேடம், நியாயமா? நான் உன் கால்ல விழுந்தத குத்தி காட்டி பேசுறியா? இருடி, உன்னை கூடிய சீக்கிரமே ஏன் கால்ல விழுந்து கிடக்க வைக்கிறேன். அதனாலதான் நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன். இல்ல ஈஸ்வரி, நீ 1000 சொன்னாலும் அவனுங்களை விட்டு வந்திருக்கவே கூடாது. தருதல பையனை பெத்துட்டு மன்னிப்பு கேட்டா போதுமா? இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. நீ அவனை விட்டுட்டு வந்தாலும் நான் அவனை விட மாட்டேன். அபி, நீ இப்ப ஏன் கூட வா. அவனை ஆள் அடையாளம் மட்டும் காட்டு. உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். அவன் அங்கதானே இருப்பான். இப்போ வா போலாம். வா வா. என்ன அபி? கிரிஜா மேடம், நீங்க அபி மேல காட்டுற அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என் அபிய கொலை பண்ணவே முயற்சி பண்ணீங்க. அதே நான் மன்னிக்கலையா? அதே மாதிரிதான் அந்த பையன் தப்பு பண்ணிருக்கான். என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினா உங்களை நம்பின மாதிரிதான் இப்ப அவனையும் நம்பி விட்டுட்டு வந்திருக்க மேடம். ஆனா ஒண்ணு கிரிஜா மேடம், இப்போ திருந்தி மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் எனக்கும் அபிக்கும் முதுகுல குத்துற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணா அது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதனால நீங்க அபிய பத்தி கவலையெல்லாம் படாதீங்க. அபிய நான் பாத்துக்கிறேன். இல்ல என் சின்னைய பாத்து பாரு. இது எல்லாத்துக்கும் மேல என் அத்தை கூடவே இருந்து பாத்துப்பாங்க. ஈஸ்வரி, நானும் அபிய பாத்துப்பேன். ஈஸ்வரி, என்னையும் சேர்த்து சொல்லு. ஏன் நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஆமா ஈஸ்வரி, நானும் துர்காவும் பாத்துக்குவோம். அபிக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அபிய அவளே பாத்துப்பா ஈஸ்வரி அக்கா. அவளுக்கு யாருமே தேவையில்லை. பாத்தீங்களா கிரிஜா மேடம், அபிக்கு ஒண்ணுனா இந்த வீடே காப்பாத்தும். இந்த குடும்பமே முன்னாடி வந்து நிக்கும். என்ன சம்பத் சார், நீங்க மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஏமா, இதெல்லாம் நாங்க சொல்லணுமா? நாங்க என்னைக்கு அபிக்கு துணையாதாமா இருப்போம். ஆமா ஈஸ்வரி அக்கா, அபி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அவளுக்கு எப்பவும் நாங்க ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. ரம்யா, வா போலாம். சரிமா. கிரிஜா, வா. கிரிஜா மேடம், என்ன கிரிஜா மேடம், இத நீங்க ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஈஸ்வரி, நீ என்னை இன்னும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் தெரிஞ்சிட்டேன். பழைய கிரிஜா எப்பவோ செத்துட்டா. இது புது கிரிஜா. ஆனா நீதான் என்ன நம்பவே மாட்டேங்கிற. என்ன ஈஸ்வரி, கிரிஜா போற போக்க பார்த்தா நம்ம அபிகிட்ட பிரச்சனை பண்ணவன அவளே போய் அடிச்சிருவா போல இருக்கு. அத்த, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்த. அது சரி. அம்மா, என்னம்மா இது? ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுத மாதிரி இருக்குமா? அத்தை அபிப்புள்ளிய பாத்துக்கிறேன்னு சொன்னது. டேய், நீ எப்படா பழமொழியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச? அந்த அளவுக்கு வந்துட்டியா? பாத்துடா, அவ காதுல விழுந்துச்சுன்னா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவா. அபி, வாமா. ஏசு, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சின்னையா, இந்த கிரிஜா மேடம், சம்பத் சார், திவ்யா இவங்க எல்லாரையும் மறந்துட்டு நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது என்ன நீ
இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? எனக்கு என்னமோ இன்னைக்கு அம்மாவுக்கு இந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுல விருப்பம் இல்ல போல இருக்கு ஈசு. ஈசு அம்மா தான் மாத்திரை போட்டுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, மாத்திரை போட்டுக்கிட்டு விட்டுறேன். மாத்திரை போடுறது எனக்கு தெரியாதா? நானே அத்தைய எப்படியாவது ஜூஸ குடிக்க வைக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். நீங்க அதை கெடுத்து விடுறதுக்கு ஐடியா வேற குடுக்கறீங்களா? கொன்றும் உங்கள. எங்க போறீங்க? நைஸா கிளம்புறீங்களா? டேய், உன் அம்மா தானே என்னை காப்பாத்துடா. என்னவா பண்றது இந்த நேரம் பார்த்து யோசனை அண்ணி ஒரே ஒரு கிளாஸ் ஜூஸ் தானே, குடிச்சிருங்க அண்ணி. அப்படி சொல்லுங்க கிரிஜா மேம். குடிங்க அண்ணி. டேய், என்னடா காப்பாத்துறான்? நீ கொஞ்சம் யோசிக்க விடாம. அண்ணி குடிங்க, அண்ணி குடிங்க, அண்ணி அமைதி 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 அமைதி. இப்ப என்ன, அம்மா அந்த ஜூஸ குடிக்கணும் அவ்வளவுதானே? இருங்க, நான் குடிக்க வைக்கிறேன். சூப்பர் அழகு. அண்ணி ஒரு கிளாஸ் தானே, போய் குடிங்க போங்க. ஒண்ணு பண்ணல. என்ன சின்னையா, ஏன் கீழே போட்டீங்க? இல்ல ஈசு, தெரியாம கை தவறி அப்படி இந்தா கொஞ்சோண்டு ஜூஸ் கீழே ஊத்திருச்சு. முக்காவாசி ஜூஸ கீழே ஊத்திட்டு கொஞ்சோண்டா இது? எதுவா இருந்தா ஜூஸுக்கு சக்தி அதிகம். அம்மா இந்தாமா இந்த ஜூஸ அப்படியே குடிச்சு. ஈசு அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்க பாத்தியா? கெஸ்ட் ஹவுஸ் வாங்க, அங்க இருக்கு உங்களுக்கு. ஏன் நீ ஒரு கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டீங்க? வர வர நீங்க மாப்பிள்ள மாதிரியே ஆயிட்டீங்க, அடம் பிடிக்கிறீங்க. ஏ மங்க, நீ குடிச்சு பாரு, அப்பதான் தெரியும். சும்மா வந்து பேசிக்கிட்டு. துர்கா, நீ வா நம்ம காய்கறி வெட்டலாம். நீங்க காய்கறி மட்டும் வெட்டி வைங்க, நான் வெளியில போர்ட்டிகோக்கு மாப்ப போட்டுட்டு வந்து சமைக்கிறேன். ஓகே? அண்ணி சொல்லுங்க தம்பி. மேஸ்திரியும் சித்தாலும் வந்திருக்காங்க. ஒரு வழியா வந்து செஞ்சுட்டாங்களா? சரி, கூடவே இருந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க. சரிங்க அண்ணி. அத்தை, நம்ம வீட்ல என்ன வேலை இருக்கு? அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, நம்ம பால்கனி இருக்குல்ல, அந்த தரையெல்லாம் கொஞ்சம் பேந்து இருக்கு. அதுக்கு சிமெண்ட் போட்டு பூசினா சரியாயிடும்னு தம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது, அதெல்லாம் பூசி சரி பண்ணதா இவங்களை வர சொல்லியிருந்தேன். சரிங்க சார். அத்தை, சின்னையா, நான் கெஸ்ட் ஹவுஸ் போறேன். சரிம்மா, போயிட்டு வா. ஐயா, சிமெண்ட் முடியெல்லாம் எங்கே போட்டிருக்கீங்க? மேல பால்கனில போட்டு. ரொம்ப வசதியா போச்சுங்கய்யா. கீழே இருந்தா தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். மேல இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சக்தி சார், நம்ம வீட்டுக்கு எப்போ எங்க இருந்து சிமெண்ட் மூட்டை வந்து இறங்கிச்சு? வழக்கமா வாங்குற அண்ணாச்சி கடையில இருந்தா வாங்கிருக்குமா? ஏன் ஈஸ்வரி? ஒன்னும் இல்ல சார். சரி சார், நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். சரி வாங்க, மேல போய் வேலையை பார்க்கலாம். சிமெண்ட் மூட்டை வந்து இறங்கி இருக்குன்னு கேட்டதும் கொலை நடந்த இடத்துல இருந்து வந்திருக்கும்னு நினைச்சேன். இவங்க வேற ஏதோ கடையில இருந்து எடுத்துட்டு வந்தோம்னு சொல்றாங்க. அந்த பில்டிங் சிமெண்ட் மூட்டைய யாரு எங்க எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. ஈஸ்வரி, ஈஸ்வரி, அபி, ஈஸ்வரி, அபி, அபி, ஈஸ்வரி, ஈஸ்வரி, அபி செல்லோ, அபி, ஈஸ்வரி, அபி எங்க? அபி செல்ல எங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, யாருக்கு என்னாச்சு? அபி, 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 அத்தை, அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. மாமா நல்லதானே இருக்காரு. சஞ்சீவ் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அபி எங்க? ஈஸ்வரி, அபி, அபி. ஐயோ ஐயோ, அத்தை செல்லோ, அபிக்கு ஒண்ணும் இல்லல்ல. அத்தை, அபிக்கு ஒண்ணும் இல்ல. அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா அத்தை. வீட்டுக்குள்ளதான் இருக்காளா? அவளை என் ரெண்டு கண்ணால பாக்கணும். அவ நல்லா இருக்கான்னு என் கண்ணால பார்த்தாதான் என் மனசு நிம்மதி ஆகும். தள்ளு அபி. அத்தை, ஐயோ ஐயோ ஐயோ, என் செல்லு. ஐயோ
அத்தை, அத்தை, இருங்க அத்தை, சொன்னா கேளுங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. முதல்ல உள்ள வாங்க அத்தை. சொன்னா கேளுங்க. முதல்ல உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. அபிமா உட்காருங்க அத்தை. அத்தை. அத்தை, அத்தை, முதல்ல உட்காருங்க. ஐயோ, அத்தை உட்காருங்க அத்தை. சொல்லுடா. அது என்னடா, என்ன விஷயம் சொல்லு. அது சின்னையா, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. ஈஸ்வரி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ விஷயத்த சொல்லு அழகு. அம்மா, அது வைஜெயந்தி சித்தி நம்ம அபி இறந்து போற மாதிரி கனவு கண்டாங்களாமா. அதான் பயந்து போய் அவங்க பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க. சின்னையா, உங்களை பேசாம இருங்கன்னு சொன்னல. இப்ப பாருங்க, பெரிய பிரச்சனையாக போகுது. இங்க பாரு ஈசு, என்கிட்ட கோவப்படாத ஈசு. அபி புள்ள சொல்ல சொன்னதுனால தான் நானே இதை சொன்னேன். கேளு. என்ன சம்பந்தி, அழகு சொல்றது உண்மையா? நம்ம அபிக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டீங்களா? ஆமா சம்பந்தி அம்மா, அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப பயங்கரமான கனவு. அதுலயும் காலையில கண்ட கனவு சம்பந்தி அம்மா. விடிய காலையில கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வீட்ல இருப்பே கொள்ளல. எப்படா விடியும்னு ஆட்டோ பிடிச்சு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலான்னு ஓடி வந்திருக்கேன். இங்க வந்து அபி கண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உசுரே வந்துச்சு. ஐயோ அபி கண்ணு. அத்தை, அபிக்கு ஒண்ணு ஆகாது அத்தை. நான், சின்னையா, அத்தை, மங்கையம்மா, சக்தி சார், துர்கா மேடம், ரம்யா, தீக்குச்சின்னு இவ்ளோ பேரு அபிய சுத்தி இருக்கோம்ல அத்தை. எங்களை மீறி யாரால அவளை என்ன பண்ண முடியும்? ஆமா சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. ஐயோ ஐயோ, இப்பவும் அந்த கனவு பத்தி நினைச்சா மனசெல்லாம் படபடன்னு அப்படி அடிச்சுக்குது சம்பந்தியம்மா. வைஜெயந்தி, தைரியமா இருங்க. ஈஸ்வரி சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. ஐயோ, ஏங்க, அபிய பாத்துக்கிற லிஸ்ட்ல நம்ம பேரை சேர்த்துக்கிறாளா பாருங்க அந்த திமிரு புடிச்சவ. வேணும்னே நம்ம 3 பேரையும் விட்டுட்டு சொல்றா. ஈஸ்வரியும் வைஜெயந்தியும் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கனவு கண்டன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா, அபிய பழி வாங்கணும்னு நீ பிளான் போட்டது தெரிஞ்சு 2 பேரும் உஷாரா ஏதாவது ஐடியா பண்றாங்களோ? இருக்கும் இருக்கும். நம்ம பேரை அவ சொல்லாம விட்டத நம்ம சாதாரணமா விடக்கூடாது. வேண்டாம் கிரிஜா, இத தேவையில்லாம பிரச்சனையாக்காத. இல்லங்க, கோவப்படாம அமைதியா கேக்குறேன். நீங்க பேசாம இருந்தா போதும். வைஜெயந்தி அக்கா, கனவுல நடக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்கும்னா இந்த உலகம் உலகமாவே இருக்காது. நீங்க வேற. துர்கா, ஒரு நிமிஷம் இரு. ஈஸ்வரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கிரிஜா மேடம்? அபிய பாத்துக்க நாங்க எல்லாரும் இருக்கோம்னு இங்க இருக்க எல்லார் பேரையும் சொன்னேன். ஆனா எங்க 3 பேர் பேரை மட்டும் சொல்லவே இல்லையே, ஏன்? ஐயோ கிரிஜா மேம், ரொம்ப சாரி. நீங்க இப்போ திருந்துட்டீங்கல்ல, நான் அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஏதோ பழைய ஞாபகத்துல நான் உங்க 3 பேரு பேரையும் சொல்லாம விட்டுட்டேன். சாரி. என்ன ஈஸ்வரி, சம்பத் சம்சாரம் திருந்தினது இந்த உலகத்தோட 8வது அதிசயம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீ பொசுக்குன்னு மறந்துட்டேன்னு சொல்லிட்ட. என்ன என்ன நீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சம்பந்தம் இல்லாம எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானே அந்த கனவு பழிச்சிட கூடாதே கடவுளேன்னு பயந்துகிட்டு இருக்கேன். வைஜெயந்தி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பேசாம இருக்கிறது தான் நல்லது. அது சொன்னா உங்களுக்கு பாரம் இறங்குன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அதனால என்ன கனவு கண்டீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது அத்தை, வேணா அத்தை, விடுங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு ஈஸ்வரி. புரிஞ்சுக்கோ, சம்பந்தி என்ன கனவு கண்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதானே அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும். இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எதுக்காக வீணா? அம்மா தான் கேக்குறாங்கல்ல, சித்தி சொல்லட்டும், நீ விடு. சும்மா இருங்களேன் சின்னையா. ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா இங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல.
உண்மையிலேயே உங்க அத்தை கனவு கண்டதா கவலைப்பட்டு வந்தாங்களா இல்ல சும்மா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து புதுசா ஏதாவது ஒரு டிராமாவை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்களா? உங்க அம்மா திருந்தவே மாட்டா திவ்யா. நான் தான் அவ்வளவு தூரம் சொல்றேன்ல. அத்தை வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்டயே வரக்கூடாதுன்னு சொன்னதுல சின்னையா ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு போல இருக்கே. சரி என்னன்னு கேப்போம். சின்னையா வாங்க, மார்க்கெட் போகணும், டைம் ஆச்சு. ஈசு, நான் மார்க்கெட்லாம் வரல, நீயே கிளம்பி போ. ஏன் வரல? சின்னையா என்ன பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் வரலன்னு, நீயே போ. சின்னையா விளையாடாதீங்க, நீங்க கலெக்ஷன் போகணும்ல. பெரிய கலெக்ஷன். எனக்கு பதிலா நீயே அந்த கலெக்ஷன் எல்லாம் பாரு. எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓஹோ அப்படியா? ஆமா. அழகு சுந்தரம் சார், அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்? இந்த அழகு சுந்தரத்துக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சட்டப்பட்டன தச்சு தர முடியாதுன்னு சொன்னவதானே நீ. அப்புறம் உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? ஆமாமா, அப்படியே உனக்கு ரொம்ப தான் தெரியும். சொல்லட்டுமா மிஸ்டர் அழகு சுந்தரம்? எது? ஆமா மிஸ்டர் அழகு சுந்தரம், உங்க தலைக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள என்ன யோசனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் அத்தைய வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு அந்த நமத்து போன தீக்குச்சி பையன்கிட்ட யோசனை கேட்கணும், அதானே? வாய மூடுங்க, முதுகு தண்டவாடம் தெரியுது. என்ன யோசிச்சாலும் மனசுக்குள்ள உட்கார்ந்து படிச்சவ மாதிரியே கண்டுபிடிச்சாலே. அதான் கண்டுபிடிச்சிட்டால, சமாளிப்போண்டா. அதேதான். சரி சரி, நீ குடி சீக்கிரத்துல பெரிய போலீஸ்காரி ஆக போறவதான். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் தான் எதுக்கு வீட்டுல இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் என்ன, நீ மார்க்கெட்டு கிளம்பு, நான் பாட்டு பயங்கரமா யோசிக்கணும். கண்ணை உருட்டுனீங்க, கண்ணு முடிய நோண்டிடுவேன். அடிச்சு கெட்டாலும் வரமாட்டடி. அப்ப சரி, வாழ்த்துக்கள் சின்னையா, நல்லா யோசனை பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அழகு, நீ கலெக்ஷன் போலையா? இல்ல சித்தப்பு, இன்னைக்கு நான் ஈஸ்வரிய கலெக்ஷன் எல்லாம் பாத்துக்க சொல்லிட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன முக்கியமான வேலை? ஈஸ்வரியோட அத்தைய எப்படி வீட்டை விட்டு விரட்டலான்னு பிளான் பண்ண போற, அதானே? சீக்கிரம் ஆபீஸ் வந்து சேரு. ஓஹோ, நானும் சொல்லல நீயும் சொல்லலனா என் சித்தப்புக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? டிவி நியூஸ்ல சொன்னாங்களா? தெரியாது. சே, இந்த இடத்துல உட்கார்ந்தது தப்பா போச்சு. இங்க வாஸ்துவே சரியில்லை. ஆபீஸ்க்கு நான் வரல, நீயே போ. ஏத்தி குச்சி மருந்து கொண்டு வாடா. கிரிஜா, என்னங்க? வைஜெயந்தி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத. முடிஞ்சா எங்க அக்கா கிட்ட போய் ஏதாவது அழுது டிராமா பண்ணு. அந்த வைஜெயந்தியே வந்து உங்ககிட்ட வம்பிழுத்தாலும் நீ தயவு செஞ்சு வாயை திறக்காத, புரியுதா? யார் எது சொன்னாலும் அமைதியா இரு. வா. இருங்க, ஈஸ்வரி கண்டுக்காத, வா வா. என்ன ஈஸ்வரி, மார்க்கெட் கிளம்பிட்டியா? ஆமா கிரிஜா மேடம். என்ன சார், அட்வைஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா ஈஸ்வரி, என்ன பண்றது? கிரிஜா நிஜமாவே தெரிஞ்சாலும் நீ அவளை சும்மா விட மாட்ட போல இருக்க. ஐயோ, நான் என்ன பண்ண சம்பத் சார்?
பிரச்சனை பண்றதுக்குன்னே உன் அத்தையை கூட்டிட்டு வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்க. அதான் உன் அத்தை கிட்ட வாயை கொடுக்க கூடாதுன்னு கிரிஜாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்.